எலெக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எல்லாருமே வந்து நாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. நாமினேஷன் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருமே. எல்லாரோட ஊர்லயுமே சுயேட்சை நிக்கிறவங்க, எல்லா பார்ட்டிஸ்ல இருக்கிறவங்க. ஸோ டிஎம்கே, ஏடிஎம்கே அப்படின்னு நிறைய பெரிய பெரிய கட்சிகள் இருக்கிறவங்க, என்டிகே, டிவிகே அவங்க வரல. ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய கட்சிகள் எல்லாமே வந்து நாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுபோல் இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டும் வந்து நாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமா நாமினேட் பண்றாங்க. ஸோ அதுலயுமே ஒரு 239 தடவை நான் தேர்தல்ல வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு கின்னஸ் ரெக்கார்டு வாங்கினவங்க இருக்காரு. ஸோ அவருமே தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான். மதுரையிலுமே நிறைய இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் வந்து ஃபர்ஸ்ட் நாளே 2 பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எலெக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எலெக்ஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அப்படிலாம் யார் அந்த 239 தடவை வெறும் அவர் ஜெயிக்கவே இல்லை அவர் கேட்டதுக்கு எனக்கு ஜெயிக்கவே வேணாம் நான் நாமினேட் பண்ணி மட்டுமே அது அப்படிக்கு மட்டுமே ஒரு 1 கோடி ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணியிருக்காரு. ஸோ அவர் யாருன்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனல் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அப்போ தான் நான் போகிற வீடியோவில் உங்களுக்கு ஒரு சின்ன நோட்டிஃபிகேஷனில் உலகத்தில் என்ன நடக்குதுன்றது என்னால் முடிஞ்ச அளவுக்கு சேர்க்க முடியும். வாங்க நெக்ஸ்ட் வீடியோக்குள்ள போகலாம். ஸோ என்ன அப்படின்னா எலெக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தமிழ்நாட்டில் ரொம்பவே பரபரப்பாக இருக்கும். நீங்கள் எங்கே கார் ஓட்டிட்டு போனாலும் பைக் ஓட்டிட்டு போனாலுமே எல்லா போலீஸுமே எல்லா ஹைவேஸ்லையுமே எல்லா ஸ்ட்ரீட்லையுமே வந்து நிப்பாட்டி உங்கள் கார் ஒரு நிமிஷம் செக் பண்ணாமல் விடவே மாட்டாங்க. ஏன்னா எலெக்ஷன்ல இப்போ 50,000 ரூபாய்க்கு மேலே பணம் கொண்டு போக முடியாது. அதுக்கு மேலே இருந்தால் என்ன ரீசன் அந்த மாதிரிலாம் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் வந்துச்சு. எங்கே போனாலுமே நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். எங்கே நீங்கள் வண்டி ஓட்டினாலுமே அவ்வளோ செக்கிங்ஸ் இருக்கும். ஏன் அப்படின்னா நிறைய ராணுவ படைகள் எல்லாமே வச்சுருப்பாங்க. நம்ம எலெக்ஷன் நடக்க போது இது வந்து பிரதமர் எலெக்ஷன். ஸோ இந்த தடவை நிறைய மாற்றங்கள் வரும் அப்படின்னு சொல்லி யோகங்கள் சொல்றது யார் யார் சொல்றாங்கன்றத அதை நம்ம வரும்போது பார்ப்போம். ஸோ இன்னைக்கு என்னன்னா ஒரு 239 தடவை ஒரு தடவை வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காரு. தாக்கல் பண்ணி அவர் வெறும் ஒரு 1 கோடி ரூபா வரைக்கும் இதுக்கு மட்டுமே செலவு பண்ணியிருக்காரு. ஸோ அவரை கேட்டதுக்கு என்ன சொல்றேன், எனக்கு வந்து நான் ஜெயிக்கணும்னு நான் நினைக்கவே இல்லை. நான் வந்து தோல்வி தான் ரொம்ப பெருசு. ஸோ அதை நான் சுமந்துட்டே போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்மபுரியில இருக்கிற தர்மபுரி சேலம் மாவட்டத்தில் இருக்கிற மேட்டூர் குஞ்சாண்டர்ஸை சேர்ந்த அந்த ஊர் பேர் கருத்தா தெரியல. அவருக்கு ஒரு 64 வயசு. ஸோ அவர் பத்மராஜன். அவர் வந்து இதுக்கு வந்து கின்னஸ் ரெக்கார்ட்லாம் கின்னஸ் ரெக்கார்ட்லேயே வந்து லிம்கா புக்கா அந்த புக்ஸ்லலாம் வந்து இவரோட பேர் இருந்திருக்கு. ஸோ கின்னஸ் ரெக்கார்டு வாங்கியிருக்காரு. இவரோட வயசு 64 வயசு. ஸோ ஏன் அப்படி பண்றாரு, எதுக்காக நீங்க இவ்வளவு தூரம் ஜெயிக்கவே இல்லை. இவர் வந்து பிரதமர் மோடி, மு.க.ஸ்டாலின், கருணாநிதி, ஜெயலலிதா இவங்க எல்லாருமே இவங்க எல்லா எலெக்ஷனுமே நின்றுருக்காங்க. ஸோ அப்படி ஒரு 239 தடவை நடந்த ஒரு வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. எல்லா லோக்கல் பாடி எலெக்ஷன் வந்து பிரதமர் எலெக்ஷன் வரைக்கும் எல்லாமே நாமினேட் பண்ணியிருக்காராம். ஸோ அப்படி அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் இருக்கிற பத்மராஜன். அவரோட பேரே பார்த்தீங்கன்னா தேர்தல் மன்னன் தான் வரும். நீங்கள் எல்லா ஆர்டிக்கலில் பார்த்தீங்கன்னாலுமே நீங்கள் வந்து நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கலில். ஸோ அவர் வந்து எனக்கு ஜெயிக்கணும்னு அவசியமே இல்லை. நான் வந்து நாமினேட் பண்ணணும். எனக்கு வந்து ஜெயிக்கணுன்ற ஒரு எண்ணமே இல்லை. நான் ஜெயிக்க கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஒரு பேட்டியில கேட்கும்போது அதான் சொல்லியிருக்காரு. எனக்கு ஜெயிக்கணும்னு எண்ணமே இல்லை. நான் தோல்வியை சுமந்துட்டே போயிட்டே இருக்கேன். இதுக்காக ஒரு 1 கோடி ரூபா வரைக்கும் செலவு பண்ணியிருக்காரு. இது வரைக்கும் வேட்புமனு தாக்கல் பண்ணது மட்டுமே 1 கோடி ரூபா வரைக்கும் நான் செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த மாதிரி வித்தியாசமா நிறைய பேர் வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாமக்கல்ல ஒருத்தர் காந்தி மாதிரி ஒரு வேஷம் போட்டு வந்து எல்லா வீடியோஸ்லுமே எல்லாருமே பார்த்துருப்போம். 1 ரூபா காயின்ஸ் இந்த மாதிரி கொண்டு போய் கார் வாங்குறது அதெல்லாம் வந்து ஒரு வைரல் ஆகிறதுக்காக பண்ணுவாங்க. ஸோ ஆனால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காந்தி வேடம் அடைஞ்சு 10 ரூபா காயின் வந்து 25,000 ரூபாய்க்கு அந்த ஒரு நாமக்கல் மாவட்டத்தில் கொண்டு போய் கலெக்டர்கிட்ட கொடுத்து நாமினேஷன் பண்ணியிருக்காரு. ஸோ 10 ரூபா காயின் 25,000 ரூபாய்க்கு அது எண்றதுக்கே அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஆச்சா அந்த ஆஃபீஸில். ஸோ அதுக்கு அவ்வளோ தூரம் இவர் வந்து நிறையா சட்டசபை தேர்தலில் 2021, 22 இந்த மாதிரிலாம் நிறையா பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு நாமக்கல் சேர்ந்தவர். ஸோ இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா ஓட்டுக்கு பணம் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம மதுரையிலே சுயேட்சையா நின்றுருக்காரு. அவர் வந்து ஒரு டைல்ஸ் ஓட்டுற ஒரு ஒரு தொழிலாளி. அவர் வந்து இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டா நின்றுருக்காரு. செல்லூர்ல அவர் பேர் சங்கரபாண்டியன் மதுரையில. ஸோ அவருமே வந்து இந்த மாதிரி இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் நிறைய பேர் வராங்க. ஆனால் நிறைய பேருக்கு யாருக்கும் தெரியறதில்ல. நிறைய பெரிய பார்ட்டிஸ் மட்டும்தான் இருக்கு. உங்களுக்கு மட்டும்தான் நம்ம ஓட்ஸ் போடணும் அப்படின்னு மாதிரி அவங்களோட மைண்ட்ல இருக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து ஒவ்வொரு சுயேட்சையா நிற்கிறாங்க. ஸோ அவங்களுக்குலாம் என்ன ரிசல்ட் வந்து பொறுமையாக பார்ப்போம். அப்புறம் பார்த்தீங்கன்னா திருச்சியில் உறையூரில் ஒருத்தர் ராஜேந்திரன்றவர் அவர் வந்து ரிட்டையர்டு டிரைவர். அவர் எப்படி நாமினேஷன் பண்ணியிருக்காங்கன்னா நாமினேஷன் பண்ணும்போதே தெரியும்ல எல்லாருக்குமே வந்து அவங்க தனியாக ஒரு தெரியணும், ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க எண்ணத்தில் நிறைய பேர் வந்து
நாமினேஷன் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, திருச்சி ஒரே ஊரில் இருக்கிறவர். இவர் வந்து பேர் ராஜேந்திரன் நினைக்கிறேன். இவர் வந்து கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஒரு 16 கார்டை எடுத்துட்டு போயிட்டு நான் போய் நாமினேஷன் பண்ணியிருக்கேன். நாமினேஷன் பண்றதுக்காக போயிருக்காரு. அங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நான் இல்ல நீங்க லிக்விட் கேஷா தான் கொடுக்கணும், ரொக்கமா தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால இவரோட வேட்பு மனு வந்து அப்போ வந்து காசு இல்லை அப்படின்னு வேட்பு மனு மட்டும் வாங்கிட்டு காசு கொண்டு வரேன், ஏன்னா கால அவகாசம் இருக்கு அப்படின்னு சொல்லி கொண்டு போயிட்டாங்க. இவர் வந்து ஏன் இதுக்கு நான் ஏன் இப்போ கொண்டு வந்தேன் அப்படின்னா, அவர் வந்து ஒரு 16 டெபிட் கிரெடிட் கார்ட்ஸ் வந்து வச்சுக்கிட்டு மாலை மாதிரி தொங்க போட்டுட்டு இதுல இது வந்து ஏன் இப்போ உலகம் தான் டிஜிட்டலா மாறிடுச்சுல, இப்போ ஏன் இதை அக்செப்ட் பண்ண மாட்டேங்க எல்லாம் கூகுள் பே, ஜிபே, கூகுள் பே, ஜிபே எல்லாம் ஒண்ணுதான், ஃபோன்பே இந்த மாதிரி கூகுள் டிரான்சாக்ஷன், டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு அப்படின்னு நிறைய வந்துருச்சுல, அப்போ நான் ஏன் கிரெடிட் கார்ட்ஸ் கொடுத்தா ஏன் வாங்க மாட்டேறீங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு விழிப்புணர்வா வச்சு நாமினேட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி வித்தியாசமா பண்றாங்க. இன்னும் நிறைய எலெக்ஷன் நாமினேஷன் வரும். இன்னைக்கு தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அவர் மதுரையில பண்ணவர் பார்த்தீங்கன்னா ஒரு தூக்கு கயிறு மாதிரி அந்த கயிறுல பணத்தை எல்லாம் கொட்டிட்டு யார் ஓட்டு போட்டாலும் காசு ஓட்டு போட்டாலும் ஓட்டு காசு கொடுத்தாலும் எல்லாமே தப்பு தான் அப்படின்னு ஒரு விழிப்புணர்வுக்காக பண்ணியிருக்காங்க. ஒரு டைல்ஸ் தொழிலாளியா. ஸோ இந்த மாதிரி எலெக்ஷனுக்கான ஒரு பரபரப்பான ஒரு சூழல் நடந்துட்டு இருக்கு. யார் ஜெயிக்க போறா, என்ன நடக்க போகுது, இன்னும் யார் யார் வருவா, நிறைய பேர் நிறைய கூட்டணிகள் போய் சேர்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அது பொலிட்டிக்கலான இன்ஃப்ளூயன்ஸ் இந்த எலெக்ஷன்ஸ்ல இதான் இப்போ வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு நடந்த நாமினேஷன் ப்ராசஸ்ல இவ்வளவு தூரம் நடந்த இன்னைக்கு மட்டுமே ஒரு 22 வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டதா சொல்றாங்க. சொல்றாங்க மீன்ஸ் நான் கேள்விப்பட்ட வரைக்கும், நான் படிச்ச வரைக்கும் வச்சு சொல்றேன் உங்கள்கிட்ட. ஸோ இனிமேல் என்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுத்து இந்த அப்டேட் வரும். எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாரும் அந்த தேர்தல் மன்னன், அவர் பேரே வந்து தேர்தல் மன்னன் வச்சுட்டாங்க. பத்மராஜனுக்கு 64 வயசு. ஸோ அவர் ஜெயிக்கிறதோ தூக்குறதோ, ஆனால் இவர் பாருங்க எவ்வளோ தூரம் ட்ரை பண்ணியிருக்காரு, எவ்வளோ தூரம் ஒரு நம்ம பேசுகிற அளவுக்குமே ஒரு நியூஸ் பேப்பரில் வர்றதுக்குமே எவ்வளோ தூரம் ட்ரை பண்ணியிருக்காரு பாருங்க. ஸோ இதுவுமே வந்து வெற்றியோ தோல்வியோ, ஆனால் அவர் ட்ரை பண்ணுறாரு பாருங்க. அந்த ஒரு பாயிண்ட் தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதான் நான் வீடியோவை மேக் பண்ண நினச்சேன். நீங்களும் உங்கள் விஷயத்துலையுமே உங்களுக்கு வேண்டிய விஷயத்துல கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு அந்த சக்ஸஸ் கிடைக்கும். அவர் ட்ரை பண்ணிகிட்டே இருக்காரு. அவர் ஜெயிக்கலாம்னா ஆனால் இவ்வளோ தூரம் பிரபலம் ஆகிட்டாரு பாருங்க. அந்த மாதிரி நீங்களும் உங்கள் விஷயத்துல கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க, எல்லாருக்குமே சக்ஸஸ் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட், ஃபேமிலி யாருக்கு இந்த மாதிரி நியூஸ்லாம் தெரியல அப்படின்னா, இந்த தேர்தல் மன்னன் பற்றி யாருக்கும் தெரியல அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னொரு வீடியோவில் நான் நாளைக்கு பார்க்குறேன் கைஸ். இருக்கேன், பாய் கைஸ்.